ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிறது சிங்கிள் குரோஷே. குரோக்கெட்டிங்கிற பேசிக்கான விஷயங்கள் நாங்கள் பார்த்து கொண்டு வாரோம். பார்ட் 1 பார்ட் 2 என்று சொல்லி நான் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதில் ஸ்லிப் நாட், பிறகு செயின் எப்படி போடுறது, பிறகு ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லி நான் இதுவரையும் செய்து காட்டியிருக்கிறேன். இப்போ நாங்கள் அதுக்கு அடுத்ததாக வர குரோக்கெட்டிங்கிற பேசிக்கான விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். சிங்கிள் குரோஷியன்னு சொல்லி அதை நாங்கள் சொல்கிறோம். இப்போ பாருங்கோ, நீங்கள் செயின் போட்டு பழகியிருப்பீங்கள்னு நான் நினைக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச்சும் நீங்கள் செய்து பழகியிருப்பீங்கள்னு நினைக்கிறேன். நாங்கள் குரோக்கெட்டிங்கிற அடுத்த ப்ரொஜெக்டுகள் செய்கிறதுக்கு சில முக்கியமான ஸ்டிச்சஸ் பற்றி, இப்போ ஸ்லிப் ஸ்டிச், சிங்கிள் குரோஷே, பிறகு அதுக்கு பிறகு டபுள் குரோஷே, ட்ரிபிள் குரோஷே, காஃப் டபுள் குரோஷேன்னு சொல்லி சில விதமான ஒரு தையல்கள் இருக்குது. நாங்கள் பின்னுறதுன்ற ஒவ்வொரு விதமான தையல்கள் இருக்குது. அப்போ நாங்கள் அதை பின்னுறதுக்கு முதல், நாங்கள் ஒரு ப்ரொஜெக்டை செய்கிறதுக்கு முதல் இந்த விஷயமான இந்த பேசிக்கான ஸ்டிச்சஸை பற்றி தெரிஞ்சு கொண்டோம்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நாங்கள் அடுத்த ப்ரொஜெக்டுகளை செய்கிறதுக்கு. இப்போ பாருங்கோ, நான் செயின் போட்டு எடுத்திருக்கிறேன். நான் இந்த செயின் எப்படி போடுறேன்னு சொல்லி உங்களுக்கு முதல் காட்டி தந்திருக்கிறேன். பார்க்காதாக்கள் அதை பார்த்து நீங்கள் பழகி கொள்ளுங்க. இப்போ நான் உங்களுக்கு சிங்கிள் குரோஷே எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செய்து காட்ட போகிறேன். இப்போ நான் இப்படி கொஞ்சம் செயின் போட்டு எடுத்திருக்கிறேன். சிங்கிள் குரோஷே செய்கிறதுக்கு நான் இப்படி திருப்பி கொள்ள போகிறேன். நான் உங்களுக்கு ஸ்லிப் ஸ்டிச் செய்யக்கும் இப்படி திருப்பித்தான் செய்து காட்டினான். நீங்கள் பேசிக்காக இப்போ குரோக்கெட்டிங் பழகிற நீங்கள் ஆரம்பத்தில் இப்படி இதில் இங்கால் இருக்கிறத பேக் லூப்புன்னு சொல்லுவோம், இங்கால் இருக்கிறத ஃப்ரண்ட் லூப்புன்னு சொல்லி குரோக்கெட்டிங்கில் சொல்லுவோம். அதாவது முன்னுக்கு இருக்கிற நூல் பின்னுக்கு இருக்கிற நூல்ன்றதை நாங்கள் அப்படி சொல்லுவோம். இப்போ நாங்கள் அடுத்தடுத்து எங்களோட ப்ரொஜெக்டுகள் சேர்க்க நாங்கள் இப்படி பேக் லூப்புக்குள்ள இல்லாட்டி 2 லூப்புக்குள்ளேயும் அப்படி சேர்த்தும் நாங்கள் அடுத்த சிங்கிள் குரோஷேயோ இல்லாட்டி என்ன விதமான ஒரு ஸ்டிச்சஸையும் நாங்கள் போட்டு கொள்ளுவோம். ஆனால் இப்போ நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் இந்த குரோக்கெட்டிங்கை பழகிறாக்களுக்கு ஈஸியாகவும் நீட்டாகவும் நீங்கள் செய்யணும்னு சொன்னால் நல்ல விஷயம் அப்படின்னா இப்படி திருப்பி கொள்ளுங்க. இப்படி திருப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் மொழி மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரியும். இதில் முதலாவது செயினை நீங்கள் பாவிக்கக்கூடாது, அதை ஸ்கிப் பண்ணிடணும். ஏனென்று சொன்னால் நான் உங்களுக்கு ஸ்லிப் ஸ்டிச் செய்யக்கம் சொன்னேன். நான் இந்த இடத்துல நீங்கள் உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இருந்தால் இது உங்களுக்கு ஒரு இறுக்கமான தன்மையாக இருக்கும். அதோட உங்களோட ஒர்க் நீங்கள் செய்கிற இந்த தையல் வடிவாக இருக்காது, இப்படி இழுபட்டு கொண்டு நிற்கும். அதால் நாங்கள் முதலாவதில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ரெண்டாவதில் இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும், இதில் பின்னுக்கு ஒரு மொழி மாதிரி இப்படி ஒரு எலும்பின மாதிரி ஒரு நூல் தெரியுது. இப்போ நீங்கள் உங்களோட கையில் இப்படி நல்ல வடிவாக இந்த நூலை இறுக்கமாக பிடிச்சு கொள்ளுங்க. இப்படி பிடிச்சிட்டு முதலாவது செயினை பாவிக்காமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டாவது செயினில் பின்ன இந்த மொழி மாதிரி இருக்கிற இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுங்க. பார்த்தீங்களா? இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த நூலை இப்படி ஜான் ஓவர் செய்யுங்க. ஜான் ஓவர் செய்து இந்த மொழி மாதிரி இருக்கிற இந்த இதுக்குள்ளால இப்படி எடுத்துக்கொண்டு வாங்க. பார்த்தீங்களா? இப்படி எடுத்துக்கொண்டு வந்தால் உங்களுக்கு இப்படி 2 இருக்குது. ஸ்லிப் ஸ்டிச் செய்யக்குள்ளையும் எங்களுக்கு இதே மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு வருவோம். இதே இந்தளவு வரையும் ஒரே மாதிரி ப்ரோசஸ் தான் இருக்கும். ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு பாருங்க, நாங்கள் இந்த நூலை இந்த நூலுக்கு இடையால் இப்படி எடுப்போம். இதைத்தான் நாங்கள் ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் சிங்கிள் குரோஷேக்கு அப்படி செய்ய மாட்டோம். பாருங்க, சிங்கிள் குரோஷேக்கு இந்த 2 நூல் இதே மாதிரி இப்படி இருக்கும். இப்படி இருக்கேக்க திருப்பி இங்கே யான் ஓவர் செய்து 2 நூலுக்கு இடையால்
இப்படி எடுப்பேன். உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச்சுக்கும் சிங்கிள் குரோஷேக்கும் என்ன வித்தியாசம் உண்டு. திருப்பி பாருங்கோ, பின்ன இன்சர்ட் பண்ணுங்கோ, ஜான் ஓவர் செய்யுங்கோ, பிறகு நூலை இப்படி இழுத்து கொண்டு வாங்கோ, இப்படி 2 நூல் இப்படி இருக்கும், திருப்பி ஜான் ஓவர் செய்யுங்கோ, நூலை 2 நூலுக்கு இடையாலையும் எடுங்கோ. பார்த்தீங்களா? இப்படி வந்துட்டு திருப்பி பாருங்கோ, பின்ன இன்சர்ட் பண்ணுங்கோ, ஜான் ஓவர் செய்யுங்கோ, நூலை எடுத்துக்கொண்டு வாங்கோ, 2 நூல் இப்படி இருக்கும், திருப்பி ஜான் ஓவர் செய்யுங்கோ, இப்படி எடுங்கோ. பார்த்தீங்களா? திருப்பியும் செய்து காட்டுறேன் பாருங்கோ, பின்ன இன்சர்ட் பண்ணுங்கோ, ஜான் ஓவர் செய்யுங்கோ, நூலை எடுத்துக்கொண்டு வாங்கோ, 2 நூல் இப்படி இருக்கும், ஜான் ஓவர் திருப்ப செய்யுங்கோ, 2 நூலுக்கு இடையாலும் இப்படி எடுத்துக்கொண்டு வாங்கோ. பார்த்தீங்களா? எப்படி ஒரு வடிவான ஒரு தையல் ஒன்று உங்களுக்கு வருகிறது. ஸ்லிப் ஸ்டிச் செய்யக்குள்ள உங்களுக்கு தெரியும், ஸ்லிப் ஸ்டிச் சிங்கிள் குரோஷேன்ற அரைவாசிக்கு தான் இருக்கும். ஏனென்றால் நாங்கள் இப்படி செய்கிறதில்ல. நான் உங்களுக்கு காட்டி தந்த மாதிரி 2 நூலுக்கும் நாங்கள் ஜான் ஓவர் செய்யாமல் உள்ளுக்குள்ளால் எடுப்போம். உங்களை விளங்குமென்னு நினைக்கிறேன். முதலாவது ஸ்டிச்சில் உங்களுக்கு காட்டி தந்தது ஸ்லிப் ஸ்டிச் எப்படி இருக்கும், சிங்கிள் குரோஷே எப்படி இருக்குன்னு சொல்லி. திருப்பவும் நான் உங்களுக்கு சிங்கிள் குரோஷே காட்டித்தரேன். பின்ன இன்சர்ட் பண்ணுங்கோ, யான் ஓவர் செய்யுங்கோ, நூலுக்கு இடையால் எடுத்துக்கொண்டு வாங்கோ, 2 நூல் இப்படி வரும், திருப்பி யான் ஓவர் செய்து இப்படி இடையால் எடுத்துக்கொள்ளுங்க. திருப்பி பாருங்கோ, பின்ன இன்சர்ட் பண்ணுங்கோ, யான் ஓவர் செய்யுங்கோ, இப்படி எடுத்துக்கொண்டு வாங்கோ, 2 நூல் இருக்கும், யான் ஓவர் செய்து 2 நூலுக்கு இடையாலும் எடுத்துக்கொள்ளுங்க. திருப்பி பின்ன இன்சர்ட் பண்ணுங்கோ, யான் ஓவர் செய்யுங்கோ, நூலை எடுத்துக்கொண்டு வாங்கோ, இப்படி 2 நூல் இருக்கும், இப்படி யான் ஓவர் செய்து இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்களா? எப்படி இந்த உயரம் உங்களுக்கு வருதுன்னு உங்களுக்கு விளங்கும். இதே மாதிரி நீங்கள் போட்டு வச்சிருக்கிற செயின் எல்லாத்துக்கும் செய்து கொண்டு வாங்குவோம். நான் இதுக்கு மேலே அடுத்த ரோ எப்படி சிங்கிள் குரோஷே செய்கிறேன்னு நான் திருப்பி உங்களை காட்டுறேன். உங்கள்கிட்ட இருக்கிற செயின் எல்லாத்துக்கும் இப்படி செய்து பழகுங்க. இப்போ பாருங்கோ, நான் போட்ட செயின் எல்லாத்துக்கும் சிங்கிள் குரோஷே போட்டுக்கொண்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் போட்டு வச்சிருக்கிற செயின் எல்லாத்துக்கும் சிங்கிள் குரோஷே போட்டுக்கொண்டு வந்திருக்கிறீங்களன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, கடைசி செயினுக்கு மட்டும் நான் சிங்கிள் குரோஷே போடலை. இப்போ உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். கடைசி செயின், அதாவது இந்த ரோவின் முடிவில் இருக்கிற கடைசி செயினுக்கு சிங்கிள் குரோஷே நார்மலாக முதல் காட்டி தந்த மாதிரியே சிங்கிள் குரோஷே நான் போட்டு எடுக்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ போட்டு எடுத்துட்டேன் எல்லாத்துக்கும். இப்போ நாங்கள் இதுக்கு மேலே அடுத்தடுத்த வார செயின்களுக்கு, அதாவது அடுத்தடுத்த வார ரோகளுக்கு எப்படி நாங்கள் சிங்கிள் குரோஷே செய்ய போகிறோம் என்று சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏனென்னா நான் உங்களுக்கு பேசிக்காக ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணிக்க பாருங்க, நான் உங்களுக்கு சொன்னேன். நான் அப்படின்னு சொன்னால் அப்படி திருப்பிட்டு மொழி மாதிரி இருக்கிற அந்த ஸ்டிச்சுக்குள்ளே உங்களோட சிங்கிள் குரோஷே ஒர்க்கை செய்யுங்கன்னு சொல்லி. ஆனால் இப்போ இங்கே நாங்கள் இனி திருப்பி செய்யலாது, அடுத்தடுத்த ரோக்கு போய்க்க அப்படி செய்யலாது. அப்போ நாங்கள் அதை எப்படி செய்ய போகிறோம் என்று சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பாருங்கோ, நாங்கள் முதலாவது ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிக்கல ஒரு செயினை பாவிக்காமல் விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஏனெண்டா அதில் இறுக்கமாக வரக்கூடாது, அந்த தையல் நீட்டாக வரணுமென்றதுக்காண்டி தான் அப்படி விட்டு செய்தினாங்க. இப்போ நாங்கள் அடுத்த ரோ செய்யக்குள்ளையும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ நாங்கள் அடுத்த ரோக்கு இப்படி திருப்பி போட்டு தான் செய்யணும். இப்போ நீங்கள் இப்படி இருக்குது. அப்போ நீங்கள் இப்படி திருப்பித்தான் நீங்கள் அடுத்த ரோ செய்ய போகிறீங்க. இதுக்கு மேலே வர தையல் செய்ய போகிறீங்க.
நாங்கள் இப்படி திருப்பிக்குள்ள இந்த இதுக்குள்ள இப்படியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது சிங்கிள் குரோஷேயை பாருங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்க எங்களுக்கு இதுக்குள்ள ஒரு இழுபட்ட தன்மை உண்டு வர பார்க்க. அதால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ண முதல் இப்படி வச்சுக்கொண்டு இப்படியே இருக்கேக்கிலே அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ண முதல் இதில் ஒரு செயின் உண்டா போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு இப்படி திருப்பினீங்கள்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இழுபட்ட தன்மை உண்டு வராது, இறுக்கங்கள் வராது, நீட்டாக இருக்கும். இது வந்து திரும்பேக்குள்ள நீட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் சிங்கிள் குரோஷே செய்யக்குள்ள உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் 2 லூப்பையும் இப்படி 2 லூப்புக்கும் இடையால் இப்படி கொடுத்து இப்படி நீங்கள் சிங்கிள் குரோஷே செய்யலாம். பாருங்க, இப்படி முதல் காட்டி தந்த மாதிரியே இப்படி செய்யலாம். திருப்பி அடுத்ததாக இருக்கிற 2 லூப் முன்னுக்கு இருக்கிறதும் பின்னுக்கு இருக்கிறதும் நான் சொன்னேன். முன்னுக்கு இருக்கிற லூப்பை நாங்கள் ஃப்ரண்ட் லூப்புன்னு சொல்லுவோம், பின்னுக்கு இருக்கிற லூப்பை பேக் லூப்புன்னு சொல்லுவோம். நீங்கள் 2 இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பழகிறபடியாக 2 லூப்புக்குள்ளேயுமே கொடுத்து இப்படி செய்யுங்க. அந்தந்த இதில் வந்து 2 லூப் இப்படி 2 லூப்புக்கு இடையால் இப்படி பின்னை இன்சர்ட் பண்ணி நீங்கள் இப்படி செய்யுங்க. நாங்கள் வேறு ப்ராஜெக்டுகள் செய்யக்குள்ள நாங்கள் பேக் லூப்பை தனியாக பாவிச்சோம் நாங்கள் சிங்கிள் குரோஷே செய்கிற நாங்கள். ஆனால் நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் பழகிறபடியாக 2 லூப்புக்கு இடையால் பின்னை இப்படி கொடுத்து இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி நீங்கள் முதல் ஆரம்பத்தில் பழகுங்க. நீங்கள் ஆரம்பத்தில் பழகிட்டு பிறகு வந்து நீங்கள் கையெல்லாம் உங்களுக்கு படிஞ்சிடும், தையலும் உங்களுக்கு நிறைய வந்து தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிறகு உங்களுக்கு தெரியும், நீங்களே உங்களுக்கு டிசைனுகளை வந்து போட்டுக்கொள்வீங்க. எப்படி நீங்கள் செய்கிற ப்ரொஜெக்டுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2 லூப்பும் பாவிச்சு செய்ய போகிறீங்களா, இல்லாட்டி ஒரு லூப் மட்டும் பாவிச்சு செய்ய போகிறீங்களா என்றதை நீங்களே முடிவெடுத்து கொள்ளலாம். உங்களுக்கு விளங்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் 2 லூப்பும் பாவிச்சு உங்களுக்கு சிங்கிள் குரோஷே போடுறேன். இப்படி நீங்கள் கொடுக்க பாருங்க, இங்கால இருக்கிற நூலும் அங்கால இருக்கிற நூலும் இடையால் நீங்கள் பின்ன கொடுக்குறீங்க. இப்போ இப்படி வந்து நீங்கள் செய்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி நீங்கள் பழகி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த ப்ரொஜெக்டுகள் நாங்கள் அடுத்ததாக நான் பேசிக்கான ப்ரொஜெக்டுகள் இந்த தையலால் முடிய ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேசிக்கான ப்ரொஜெக்டுகள் வந்து செய்து காட்டுறதா இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து அதை செய்து கொள்ள ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, சிங்கிள் குரோஷே நான் வந்து இப்படி செய்து எடுத்திருக்கிறேன். இப்போ நீட்டாக வந்திருக்குது. எல்லா தையலும் ஒரே மாதிரி வாரபடியாக நல்ல வடிவாக நீட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இனி அடுத்த ரோ செய்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி எப்படி இருக்குது, இனி ஒரு செயின் போட்டுட்டு இப்படி திருப்பி கொள்ளுங்க. திருப்பிட்டு நாங்கள் இப்போ செய்த மாதிரி ஒரே மாதிரி நீங்கள் இப்படியே செய்து கொண்டு வாங்க. பார்த்தீங்கன்னா நல்ல வடிவான ஒரு நீட்டான சிங்கிள் குரோஷே வந்து எங்களுக்கு கிடைச்சிட்டுது. நல்ல வடிவாக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கோ. திரும்ப திரும்ப நீங்கள் செய்து பார்க்கல உங்களோட கை வந்து படிஞ்சிடும். நாங்கள் அடுத்த ப்ரொஜெக்டுகள் செய்ய எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தையலை தான் நாங்கள் சிங்கிள் குரோஷேன்னு சொல்கிறேன். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக இருந்திருக்குமென்று சொல்லி நீங்களும் செய்து பாருங்கோ. பேசிக்காக crochetting உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இப்போ தான் நீங்கள் பழகுறீங்களென்று சொன்னால் நான் உங்களுக்கு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். பார்த்து பழகுங்கோ. நான் நம்புகிறேன் உங்களுக்கு இது வந்து பிரயோசனமாக இருக்குமென்று சொல்லி நீங்களும் செய்து பாருங்கோ. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.